பெண்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் நேரடியாக டாப்பிக்கே வந்துடுறேன். இப்போ களத்தில் வந்து 3 முக்கியமான கூட்டணிகள் இருக்குது. திமுக கூட்டணி இருக்குது, அதிமுக கூட்டணி இருக்குது, பாஜக கூட்டணி இருக்குது. அப்போ யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரையாக நம்ம டிசைட் பண்ணி பார்த்துட்டோம்னா கடைசியில் தெரிஞ்சிடும் யாருக்கு நம்ம நியாயமாக ஓட்டு போடணும் அப்படிங்கிறது. சரி, தேசிய கட்சியிலேருந்தே ஆரம்பிப்போம். முதல்ல பாஜக வந்து எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 10 வருஷமாக மோடி பேசுகிறாரு, ஒவ்வொரு மேடையிலையும் பேசுகிறாரு. பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படிம்பாரு, நாரி சக்தி அப்படிம்பாரு. 142 கோடி மக்களும் என்னுடைய குடும்பம் அப்படின்பாரு. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை இவர்கள் எவ்வாறு பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கல்வி. நாம் என்ன சொல்கிறோம், போய் படி, அதுக்கான எல்லா வசதிகளும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம், கல்வி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹிஜாப் போட்டால் பள்ளிக்கூடத்துக்கு வராது, நீ படிக்கணும்னா எங்களுக்கு பரவாயில்ல, ஆனால் ஹிஜாப் போட்டால் நீ பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. சரி, இதுதான் இப்படி இருக்கே, வீட்டு பெண்களுக்கு வாங்கலேன். அது என்ன மந்திரமோ என்ன மாயமோ தெரிலங்க. எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் முன்னால் 100 ரூபா குறைப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா தடார்னு ஒரு 200 ரூபாய் ஏற்றிடுவாங்க. 400 ரூபாய் 500 ரூபாய் இருந்த சிலிண்டரை 1200 ரூபாய்க்கு கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ வந்து மோடி வந்து பெண்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாராம். பெண்கள் தின கிஃப்டாக 100 ரூபாய் குறைச்சிட்டாராம். நான் கேட்குறேன், குறைக்கிறதுக்கு மட்டும் கிரெடிட் எடுத்துக்கிறீங்கல்ல, ஒரு வேக்சினேஷன் போட்டால் சர்டிஃபிகேட்டில் முதல் கொண்டு உங்கள் ஃபோட்டோவை போடுறீங்கல்ல, அப்போ ஏற்றி 500 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய் கொண்டு வந்ததுக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும்ல. சரி, அதிகாரம் 33% ரிசர்வேஷன் வரும், ஆனால் வராது. 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறாங்க, பெரும்பான்மையாக இருக்காங்க. உண்மையிலேயே நினச்சிருந்தா இந்த 33% ரிசர்வேஷனை அமல்படுத்தியிருக்கலாமா இல்லையா? ஆனால் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, பண்ணுவோம். எப்போ பண்ணுவீங்க? சென்சஸ் எடுத்தோன்னு பண்ணுவோம். எப்போ சென்சஸ் எடுப்பீங்க? தொகுதி மறுசீரமைப்பு பண்ணும்பொழுது சென்சஸ் எடுப்போம். சரி, அப்போ அதை எப்போ பண்ணுவீங்க? பண்ணுவோம். இதுதான் வந்து 33% நிலைமை. சரி, பெண்களுக்கு நாங்க நிறைய பாஜக சட்டம் போட்டாதான் 33% வேட்பாளர்களை நிறுத்தணும்னு திமுக அதிமுக எல்லாம் யாராவது சொல்லிருக்காங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பாதி பெண் வேட்பாளர்கள் இல்ல நீங்க சட்டம் கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே, அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கிறதான கேள்வி. பெண்ணுரிமை பேசக்கூடியவர்கள் செஞ்சு காட்ட வேண்டியதானே. இப்ப நிறைய பேரை கொண்டு வந்து நாங்க நிறுத்துறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. நாங்க பாருங்க, பெண் அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் நிறுத்திருக்கோம். நாட்டுடைய குடியரசுத் தலைவரையே இன்னைக்கு வந்து நாங்க ஒரு பெண்ணை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். அந்த அம்மா ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி உட்காந்து நீட் நடத்தலாம் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட மரியாதை இல்லைங்க. ஒரு பார்லிமெண்ட் இனாகுரேஷனாக இருக்கட்டும், இல்லை ராமர் கோவில் திறப்பு விழாவாக இருக்கட்டும், அவங்க தானே பெண்ணு, த ஃபர்ஸ்ட் உமன் ஆஃப் த கண்ட்ரியில். ஆனால் அவங்களுக்கு அழைப்புதல் கிடையாது. நேஷனல் லெவலில் ஒரு சில படங்கள், நீங்கள் மட்டும் தான் படம் காட்டுவீங்களான்னு, நாங்கள் நல்ல பயோஸ்கோப் காட்டுவோம். இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் வந்து ராம் ரஹீம். இவர் ஒரு ஃப்ராடு சாமியார். கொலை கற்பழிப்பு வழக்கில் ஆயுள் தண்டனை வாங்கி இவர் வந்து சிறையில் இருக்காரு. ஆனால் 20 வருஷத்தில் இவர் பரோலில் வெளியில் இருந்தது தான் அதிகம். இன்னைக்கு இந்த பாஜக அரசாங்கம் இவருடைய உயிருக்கு ஆபத்துன்னு மாதம் 33 லட்சம் ரூபாய் நம்மளுடைய வரி பணத்தை செலவு பண்ணி இவருக்கு Z+ பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் பெண்களை இவர்கள் பாதுகாக்கக்கூடிய லட்சணம். சரி, இவங்க யாரும் தெரியுமா? இந்த 11 பேர் பில்கிஸ் பானு அப்படின்ற ஒரு பெண்மணி கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கண் முன்னாலே அந்த பெண்ணோட குழந்தைய வந்து செவத்த மேலே கல்லில் வந்து அந்த பெண்ணோட தலையை மூட்டி அந்த பெண்ணுக்கு எதிராக அந்த குழந்தைய வந்து கொண்டுட்டாங்க. நீண்ட நிறைய சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா, இவர்களை எல்லாம் சன்ஸ்காரிகள், இவர்கள்லாம் இப்படி செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி குஜராத் அரசும் ஒன்றிய அரசும் 75வது சுதந்திர தினத்தன்னைக்கு மோடி வந்து மேடையில் பேசுறாரு. பெண்களுக்கு எதிராக ஒரு கடுமையான சொல்ல கூட நம்ம பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு பேசக்கூடிய அதே தருணத்தில் இந்த 11 பேரை விடுதலை பண்றாங்க. மல்யுத்த வீராங்கனைகள் கிட்டத்தட்ட 1.5 மாசமா டெல்லியில வந்து போராடினாங்க. மோடி வந்து செங்கோலை எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ள நான் நீதியை நிலைநாட்டுவேன் அப்படின்னு செங்கோலை எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகிற அதே நேரத்தில் இவங்களை அடிச்சு தரதரன்னு டெல்லி போலீஸார் இழுத்துக்கிட்டு போனாங்க. இவங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, மோடி ஆளும் அரசில் இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங் அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டு. இது உண்மை அப்படின்னு டெல்லி போலீஸே கோர்ட்ல சொல்லியிருக்கு. ஆனா இன்னி வரைக்கும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் இருக்கல. அதே புது பார்லிமெண்ட்ல ஜாலியா சிரிச்சுட்டு அந்த மனுஷன் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காரு. இதுதான் நிலைமை. சரி, இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிப்பூருடைய சிஎம், டபுள் என்ஜின் சர்க்கார் பிரேன் சிங்.
நான் நாகரிகம் கருதி அந்த வீடியோடைய போட்டோவும் உங்களுக்கு காமிக்கல. 2 பெண்கள்ங்க 500-600 பேர் நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சு தெருவில் தரதெல்லாம் இழுத்துட்டு போறாங்க. 38 நாள் நேஷனல் கமிஷன் ஃபார் விமென், நம்ம குஷ்பு அக்கா கூட அதில் தான் வந்து மெம்பராக இருக்கிறாங்க. என்ன ஒன்றும் இல்லாத விஷயத்துக்குலாம் அப்படியே பொங்கி கண்ணீர் விட்டெல்லாம் பேட்டியெல்லாம் கொடுப்பாங்கல்ல. 38 நாள் இந்த பாஜக அரசாங்கம் இதை பற்றி அமைதி காத்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு விஷயம், இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணுங்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அதிமுக கூட்டணி ரெண்டுமே வந்து 2 பேருமே தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆகட்டும். அண்ணன் வந்து புரட்சி தலைவரை பற்றி பேசினாரு, புரட்சி தலைவி பற்றி பேசினாரு, புரட்சி கலைஞரை பற்றியும் பேசினாரு. ஆனால் ஒரு வார்த்தை கூட இப்போ இருக்கக்கூடிய ஆளுமை புரட்சி தமிழரை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் கவனிச்சு பார்த்தீங்களா? அப்போ அதிமுக ஜெயலலிதாவுக்கு முன், அதிமுக ஜெயலலிதாவுக்கு பின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். மோடியா லேடியா அப்படின்னு தைரியமா கேட்டவங்க தானே அந்த அம்மா. நான் வாழ்க்கையில பண்ண ஒரே தப்பு பாஜகவோட கூட்டணி வச்சதுதான். இன்னைக்கு இந்த மேடையில சொல்றேன், இந்த ஜென்மத்துல பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. கேளுங்க, அப்படிப்பட்ட அம்மா இருந்திருந்தாங்கன்னா சிஏஏ என்ஆர்சி சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களா? வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களா? யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களா? நீட் தேர்வுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களா? மாநில உரிமைகளை விட்டு கொடுத்துருப்பாங்களா? மாநிலத்துக்கு வர வேண்டிய வரி பணத்தை கேட்டு வாங்கியிருக்க மாட்டாங்களா? இவ்வளவு விஷயங்கள், டிமானிட்டைசேஷனை பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க, ஜிஎஸ்டி பத்தி என்ன பேசியிருப்பாங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த 5 மாசம் முன்னால வரைக்கும் எடப்பாடியார் அவர்கள் இது எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு பிஜேபிக்கு ஜால்ரா போட்டுட்டு இருந்தாரு அப்படிங்கறதுதான் உண்மை. இன்னைக்கு என்னமோ ரொம்ப வீராப்பா அவங்க பேசுறாங்க, நாங்க வந்து பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு. ஆனா ஏதாவது ஒரு மேடையில நேரடியாக மோடியை விமர்சித்து எடப்பாடி அவர்கள் ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எசென்ஷியலா பாத்தீங்கன்னா அதிமுகவில் அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை, கழகமும் இல்லை. அதுதான் உண்மை. வேடிக்கை என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் அவங்களுக்குள்ள 2வது இடத்துக்கு யாரு போட்டி அப்படிங்கறத அவங்களுக்குள்ள விஷயமா இருக்கு. முதல் இடத்தை பத்தி அவங்க கவலையே படல, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு. இன்னைக்கு கூட்டணி கருத்து கணிப்புங்கிற ஒரு போர்வையில நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னேன், ஆனால் நீ 7வது பாஸ் அப்படிங்கதான் இருக்கு அவங்களுடைய ஒரு டிபேட் எல்லாம். நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அப்போ த சாய்ஸ் இஸ் வெரி கிளியர். இன்னைக்கு வந்து சித்தாந்த ரீதியாக சுயமரியாதை ஆகட்டும், சமூக நீதி ஆகட்டும், திறமையான ஒரு அரசியல் நிர்வாகமாகட்டும், ஒரு அரசியல் சதுரங்கத்தில் பாசிசத்தை எதிர்ப்பதாகட்டும், எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நிற்கக்கூடியவர் பெரியாரின் பேரன், கலைஞரின் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். உங்கள் ஓட்டை திமுக கூட்டணிக்கு கொடுத்து இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைங்க. சனநாயகத்தை சேர்ந்து காப்பாற்றுவோம். இந்த வாய்ப்பை விட்டா அடுத்த வாய்ப்பு கிடைக்காது. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.